First one the third subdivision root of 63 plus root of 28 minus root of 175 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எழுதணும். நீங்கள் ஃபேக்டர்ஸ் எழுதுறதுக்கு மரம் மாதிரி போடலாம், இல்லைனா கால்குலேட்டரில் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் மரம் மாதிரி போட்டால் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 63 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 9s are 63 அப்படின்ட்டு எழுதலாமா? ஸோ 7 9 9 வந்து 3 3s ஆர்னு எழுதலாம். 3 3 அப்படின்னா 7 × 3 × 3 இந்த மாதிரி மரமாக போடலாம். இல்லை அப்படின்னா கால்குலேட்டரில் வந்து போடலாம். இப்போ 63 வந்து 3 டேபிளில் வரும், 2 டேபிளில் வராது, ஆனால் 3 டேபிளில் வரும். ஸோ 3 × 3 × 7 தான் வந்து 63. அதனால 3 ஸ்கொயர் × 7 அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட் 28 வந்து 7 4s are 28. இந்த மைண்ட்லேயே போட்டுடலாம், ஈஸியாக இருக்குல்ல. இதில் இங்கே 7 இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே 7 வரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல 7 வந்துருச்சுல, அதனால எல்லாத்துலேயுமே 7 வருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா 28 வந்து 7 4s are 28. 4 வந்து 2 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ 7 × 2 ஸ்கொயர் தான் 28. 175 வந்து இப்போ வந்து 7ல தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, அதனால 175 டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா 25 வருது. 25 வந்து 5 ஸ்கொயர். ஸோ 7 × 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு போடணும். இது என்ன 5 இல்லை, 5 to the power ஸ்கொயர் 2. 5 to the power 5 கிடையாது, 5 to the power 2 அப்படின்ட்டு போடலாம். இப்போ வந்து இங்கே 3 ஸ்கொயர் வந்து வெளியில் வந்ததுன்னா ஒரு டைம் தான் வரும். ஸோ 3 √7. 2 ஸ்கொயர் வெளில வந்ததுன்னா ஒரு டைம் வரும், 2 √7. 5 ஸ்கொயர் வெளில வந்ததுன்னா ஒரு டைம் தான் வரும், 5 √7. இப்போ வந்து √7 வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அதனால வெளில எடுத்துடலாம். ப்ராக்கெட்குள்ளார 3 + 2 - 5ன்னு வரும். 3 + 2 வந்து 5, 5 - 5 0. ஸோ √7 × 0 வந்து 0. அவ்வளோதான் அந்த சம்.